ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு சேஞ்சை பற்றி ஆதிரை வந்துட்டு விஜய் பாரதிக்கிட்ட கலாய்க்கிறாங்க. என்னென்னா இப்போ வந்து பிக் பாஸ் ஹவுஸில் வந்து விஜய் பாரதி படுத்துட்டு இருக்காங்களே, சூப்பர் டீலக்ஸ் வந்து கமருதீன் இருக்கார், கரெக்டுங்களா? இப்போ என்னென்னா நீ இந்த பெட்டு விட்டு அங்கே போ, ஏன்னா அவங்களோட விஷயங்கள் எல்லாமே இப்போ பெருசாகிடுச்சுல்ல, அவங்க குரூப்பே பெருசாகிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற பொண்ணு வந்துட்டு விஜய் பாரதி வந்து தனியாக ஒரு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து துரத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி சிரிச்சா மாதிரி, ஏன் நீ போகக்கூடாது? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் இப்போ இனிமேல் யார் தலையாக வரப்போகிறாங்கன்றதை பார்த்துட்டு அதை முடிவு பண்ண நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. நீ அதை யோசிக்காத, கமருதீனை பற்றி யோசிச்சுப்பார். காலையிலே கலாய்க்கிறாங்களாம்மா, கமருதீனை பற்றி யோசிச்சுப்பார் பெட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின் போது, அவனை பற்றி நான் யோசிச்சேன்னா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு கலாச்சிட்டாங்க. அவனை பற்றி நான் யோசிச்சேன்னா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அவனை பற்றி நான் எதுக்கு யோசிக்க போகிறேன், ஆனால் அப்பப்போ யோசிச்சுட்ருக்கேன், யோசிக்கிறேன்ட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 2 வீடு, ஒன்று வந்து சூப்பர் டீலக்ஸு, இன்னொன்று வந்து பிக் பாஸ் ஹவுஸு. இப்போ அதெல்லாம் அந்த இது விதிகள்லாம் இல்லை, அது ஏன்னா மொக்கையே போயிடுச்சு. அதனால் இப்போ அந்த பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அன்பு கேங்க்கு ஆப்போசிட்டாக பேசுகிற ஒரே ஒரு ஆள், பிடிக்காத ஒரே ஒரு ஆள் விஜய் பாரதி. ஆனால் காலையிலே வந்து நைஸாக அப்படி நங்கரத்தை போடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற நைஸாக நோட் பண்ணிட்டே இருக்காரு, என்ன வந்து பதில் சொல்ல போகுது விஜய் பாரதி. போயிடுச்சுன்னா இன்னும் நல்லா ஜாலியாக பேசலாம்ல. இப்போ ஏற்கனவே வந்து அந்த பொண்ணு அங்கே இருக்கிறதுக்குள்ள மேக்ஸிமம் வெளியே தான் இருக்கும், எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் விஜய் பாரதி பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நேற்று கூட விஜய் பார்வதிக்கு வந்துட்டு, அதாவது கன்னிக்கும் விக்ரமுக்கும் ஒரே வேலை விஜய் பார்வதியை பற்றி பேசுகிற வேலை தான். அதாவது கன்னிக்கு ரொம்ப ஈஸி டார்கெட்டான், அதேமாதிரி சேம் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். விக்ரம் சொல்கிறார், அதை நம்ம ஈஸியாக வந்துட்டு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட கேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிளான் போகும். அதேமாதிரி இந்த பொண்ணு வந்து ரொம்ப, அதாவது கேமுக்குன்னு ஒரு ஒஸ்ட்டாக பண்ணுற ஒரு பொண்ணு. எஃப்ஜே வந்துட்டு நேற்று நைட் நல்லா வந்து சூப்பராக வந்து கொளுத்து போகிறார். கமருதனுக்கு விஜய் பார்வதிக்கு நல்லா கொளுத்து போட்டு அது ஜெகஜோதி எரிஞ்சு 2 பேரும் அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படியா இந்த பொண்ணை வெளியே அனுப்பிடணும். கடைசியில் நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுக்கலாம், நம்மளுக்குள்ளே இருக்கோம், அன்பு கேங்காக இருக்கும், நம்மளுக்குள்ளே பேசிக்கலாம்ப்பா. ஆனால் வந்துட்டு கடைசியாக நானும் விக்ரம் மட்டும் தான் வரணும், சரியா? சபரி வரணும், மீதி யாரும் வந்துடக்கூடாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், எங்களுக்காக நீங்கள் இருக்கீங்க, இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. இவங்களே பிளான் பண்ணி திவ்யா தூக்கினாலும் ஆச்சரியப்படுறதுல. திவ்யா தேவையில்லாமல் அங்கே போய் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆனால் அனுபவிப்பாங்க. ஏன்னா திவ்யா வரும்போதே வந்துட்டு அன்பு கேங்கை பற்றி தான் சொல்லிட்டு வந்தாங்க. இங்கே குரூப்பிசம் இருக்குது, இங்கே நிறைய பேர் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு. காலேஜில் பார்த்தா அதுலேயே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. நைட் வந்து நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் பார்வதி அங்கேருந்து துரத்துன்னு நினைக்கிறாங்க. விஜய் பார்வதிக்கு ஆல்ரெடி புரிஞ்சு போச்சு, கமருதீன் வந்துட்டு அகேன்ஸ்டாக பண்ணுற விஷயங்கள் நைட்டே அதை சொல்லியிருப்பாங்க. நீ மட்டும் இருந்து நான் வெளியே போட்டேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னாலாம் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவங்க அங்கேயே இருந்தால் நல்லதா, இல்லை இந்த இடத்துக்கு வந்தால் நல்லதா? இந்த இடத்துக்கு வந்தால், ஆனால் எல்லாமே பேசிட்டு லாஸ்ட்டாக தான் போய் தூங்குறதுக்கு அங்கே போகிறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்கு. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஹவுஸ் அந்த பெட்லேயே இருக்கிறது அவங்களுக்கு சேஃப்டி. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.